தேங்காய் பர்பி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இந்த தேங்காய் பறைங்க நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தீபாவளினாலே தேங்காய் பாறை இருக்கும். இப்போ தான் தேங்காய் பர்பின்னு சொல்கிறோம். அப்போல்லாம் தேங்காய் பாறைன்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் தீபாவளி வந்துட்டாலே தேங்காய் பாறை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. எப்பப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அதே மாதிரி அதே மெத்தடில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு தேங்காயை நல்லா துருவி எடுத்து நல்லா ஈரப்பசை இல்லாமல் வதக்கி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் ரவையும் அதே மாதிரி 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். வறுத்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இது மாதிரி ஜீனி 200 கிராமை கம்பி பதம் வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சணும். இந்த பதம் வந்து ரொம்ப முக்கியம். பதம் இருந்தால் தான் அந்த பருப்பி வந்து கெட்டியாக வரும். இப்போ நல்லா கிளறிட்டு ரவையும் அந்த கம்பி பதம் வந்த அந்த சீனி பாகில் போட்டு தேங்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறணும். கொஞ்சம் பொழு பொழுன்னு இருக்கும் கிளறும்போது. நம்ம கொஞ்சம் நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா அப்படி கொஞ்சம் ஈரப்பசை வரும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி வச்சுக்கிட்டு அதை அதில் ஊற்றி நல்லா டைட்டாக அடிக்கணும். தேங்காயை வந்து அந்த கலவை அதில் ஊற்றி நல்லா அமுக்கி வச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா இறுகிரும். அப்புறம் பீஸ் பீஸாக போட்டு நம்ம பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.